வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெமரி டிவைஸில் ரேம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் டைப் ரோம் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது ஆல்ரெடிலாம் 6th 7th 8th படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ROM எக்ஸ்பேண்ட்லாம் படிச்சிருப்பீங்க, ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது முன்னாடி ஃபஸ்ட் ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் டைம் ஆஃபில் இருக்கு அப்படின்னா ஆன் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு கம்பெனி வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சாம்சங் அப்படின்னு வச்சு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறப்ப அந்த சாம்சங் அப்படிங்கிற ஒரு நேம் உங்களுக்கு வரும். இப்போ விவோ மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா விவோ அப்படின்னு சொல்லி காட்டும். ஓப்போன்னு என்ன பண்ணுவோம், ஓப்போ அப்படிங்கிற நேம் வந்து அந்த கம்பெனியோட நேம் வந்து உங்களுக்கு காட்டும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரோம் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது வந்து டிஃபால்ட்டாகவே என்ன பண்ண முடியாது, உங்களால் போய் நீங்களும் அழிக்க முடியாது. அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களால் பண்ண முடியாது. அது வந்து என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் டைமிங்லேயே அந்த மொபைல் வந்து தயாரிக்கிற அந்த டைம்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்பில்ட்டாக உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதான் ரீட் ஒன்லி மெமரி ரோம் அப்படிங்கிறது. ஓகே, இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். ரோமில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் கேட்ச் மெமரி என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீட் ஒன்லி மெமரி பாருங்கள். The read only memory refers to special memory in computer with free recorded data at manufacturing time which cannot be modified. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது ஒரு மெமரியோட ஒரு டைப் தான், ஸ்பெஷல் மெமரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ரெக்கார்டு டேட்டா மேனுஃபேக்சரிங் டைம், அதை பற்றினா அது வந்து தயாரிக்க அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ ரெக்கார்ட் அதிலே என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, உங்களால் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இந்த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தட் ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் அண்ட் பெர்ஃபார்ம் டயக்னிஸ்ட் ஆர் அவைலபிள் இன் ரோம்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ் முன்கூட்டி என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, மொபைல் ஆன் பண்ணுறீங்களோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலும் சரி, அது என்ன பண்ண அப்படின்னா எல்லா டேட்டாவும் கரெக்டாக எடுத்து என்ன பண்ணுறது, இப்போ மவுஸ் அதனுடைய ஒயர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கா அந்த டெஸ்ட் பண்ணுறது, கீபோர்டு ஒயர் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கா, CPU மானிட்டர் ஒயர் எல்லாமே கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி சம் டயக்னிஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம்னா இன்பில்ட்டாக உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கும். அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன பண்ணோம்னா Windows 7 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா Windows 7 காட்டும். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த நேம் வந்து உங்களுக்கு காட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டைம் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, நார்மல் ஸ்டேஜ் வந்து நிற்கும். அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம், வார்ம் பூட்டிங் கோல்ட் பூட்டிங் சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த ரோம் அதை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டயக்னிஸ்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்ன பண்ணால் பண்ணி கொடுக்கும். ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம் சச்சஸ் ப்ரோக்ராம் தட் பூட்ஸ் த கம்ப்யூட்டர். அதை பார்த்தீங்கன்னா ரோம் அப்படிங்கிற பண்ணுது அந்த கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது பூட்ஸ் நம்ம சொல்கிறது. இந்த ஒர்க் வந்து எது செய்யுது அப்படின்னா அந்த ரோம் இதில் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இருப்பாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் the data has been written onto your ROM chip, it cannot be modified or removed and can only be read. அப்போ ரோமில் வந்து ஒரு டைம் அந்த டேட்டா வந்து ரைட் பண்ணிட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, அந்த டேட்டா வந்து உங்களால் எரேஸ் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ வந்து மொபைல் வந்து நீங்கள் சாம்சங் வச்சுருங்க, நான் அதை எரேஸ் பண்ணிவிட்டு நான் விவோ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இல்லை விவோ வச்சுருக்கீங்க ஓப்பன் சொல்லி மாற்றிக்கிறோம் என்ன பண்ண முடியாது, அதனால் மாற்ற முடியாது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா ரோம் அப்படிங்கிறது ஒன்லி என்ன பண்ண முடியும், உன்னால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், மாடிஃபை பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ உன்னால் பண்ண முடியாது. ரோம் ரிடைன்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஈவன் வென் த கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆஃப். எப்போ வந்து உங்களுடைய மொபைல் இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறியோ, அப்படி ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா எந்த ஒரு டேட்டாஸ் என்ன ஆகாது, இரேஸ் ஆகாது. இதில் பாரு ரோம் இஸ் கால்டு நான் வாலட்டைல் மெமரி. நான் வாலட்டைல்னா அழியாத ஒரு மெமரி, அதை என்ன சொல்லணும்னா நான் வாலட்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதேமாதிரி பவர் ஆஃப் ஆனாலும் சரி உனக்கு என்ன பண்ணுது, அந்த கண்டென்ட் வந்து ரிட்டைன் பண்ணிக்கும், தக்க வச்சுக்கும், சேவ் பண்ணி வச்சுக்கும் பத்திரமா. இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து ரேம் பார்த்தோம். அது வந்து பவர் ஆஃப் ஆனால் நான் டேட்டாஸில் இரேஸ் ஆகின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எது அப்படின்னா ரோம். இது வந்து நான் அது அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் மொபைல் ஆஃப் பண்ணாலும் சரி, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணாலும் சரி, அந்த டிஃபால்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பூட்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அதான் ரீட் ஒன்லி மெமரிங்கிறது. இது என்ன பண்ணால் டோட்டலாக உனக்கு 3 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா PROM அப்படிங்கிறது ப்ரோக்ராமர் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா EPROM இரேசபிள் ப்ரோக்ராமல் ரீடு ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராமல் ரீடு ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம், ப்ரோக்ராமல் ரீடு ஒன்லி மெமரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம். Program read-only memory is also a non-volatile memory on which data can be written only once. இது ஒரு non-volatile memory தான். ஒரே ஒரு டைம் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உன்னால் ரைட் பண்ண முடியும், மறுபடியும் என்ன பண்ண முடியாது, ரீரைட் பண்ண முடியாது. எழுந்து ஒரு டைம் கண்டென்ட் ரைட் பண்ணிவிட்டு அந்த சிப்பில் மறுபடியும் என்ன பண்ணது, எந்த ஒரு சேஞ்சஸும் உன்னால் பண்ண முடியாது. ஒன்ஸ் a program has been written onto your PROM, it remains there forever. கடைசி வரலும் அந்த டேட்டா மட்டும் தான் இருக்கும். Unlike the main memory, PROMs retain their contents even when computer is turned off. இதில் அதே பாயிண்ட்ஸ் தான், ஏன்னா இதோட சப்டாப் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். பவர் ஆஃப் ஆனாலும் சரி என்ன பண்ணும், அந்த டேட்டாஸ் வந்து எதுவுமே ரேஸ் ஆகாமல் அப்படியே ரிட்டைன் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அடுத்தது PROM டிஃபர்ஸ் ஃப்ரம் ரோம். PROMுக்கும் ரோமுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு இன்சைட் 2 மார்க்கில் வந்து மார்க் பண்ணிக்கும். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் PROMுக்கும் ரோமுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
PROM is manufactured as a blank memory, whereas a ROM is programmed during the manufacturing process itself. இப்போ PROMக்கும் ரோமுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா, PROM அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் தயாரிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, பிளாங்காக தான் வச்சுருப்பாங்க. அதே ரோம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட்டாஸ் வந்து ரைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டைம்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்பில்ட்டாக ப்ரோக்ராம்ஸ் வந்து ரைட் பண்ணி கொடுத்துருவாங்க. PROM programmer or PROM burner is used to write data to a PROM chip. அப்போ வந்து அந்த PROMல வந்து நம்ம ரைட் பண்ணுறது வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, PROM programmer இல்லை அப்படின்னா PROM பர்னர்னா சாஃப்ட்வேர். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த சிப் நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டாஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் PROM இஸ் கால்டு பர்னிங் த PROM. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம்னா, அந்த PROM மேலே அந்த டேட்டாஸ் வந்து ரைட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோக்ராம் ரைட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்னிங் PROM அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி EPROM அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி. இதுவும் பார்த்தீங்கன்னா மெமரியில் ஒரு டைப் தான். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சர்வேஸ் PROM பட் த கண்டென்ட் கேன் பி இரேஸ்டு யூஸிங் அல்ட்ரா வயலட் ரேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இரேஸ் பண்ணலாம். எப்படி வந்து இரேஸ் பண்ணலாம், அல்ட்ரா வயலட் ரேஸ் UV அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, அது மேலே ரைட் பண்ணியிருக்க அந்த டேட்டாஸ் வந்து இரேஸ் பண்ணிடலாம். EPROM ரிட்டைன்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் அண்டில் இட்ஸ் எக்ஸ்போஸ்டு அல்ட்ரா வயலட் லைட். அதுமாதிரி அந்த அல்ட்ரா வயலட் லைட் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண வரலாம், உங்களுக்கு என்ன பண்ணணும், டேட்டாஸ் வந்து அப்படி பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த அல்ட்ரா வயலட் லைட் கிளியர்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் மேக்கிங் இட்ஸ் பாசிபிள் டு ரீப்ரோக்ராம் த மெமரி. இதில் வந்து ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணால், அந்த அல்ட்ரா வயலட் ரே யூஸ் பண்ணி நம்ம எழுதும் ஒரு டேட்டா வந்து இரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இன்னொரு டைம் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரோம் வந்து நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கலாம். என் EPROM டிஃபர்ஸ் ஃப்ரம் PROM. இப்போ EPROMக்கும் PROMக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட், அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாபிக் செகண்ட் டாபிக் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாரு, PROM கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் கேனாட் பி இரேஸ்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, PROMல வந்து ஒரு டைம் வந்து ரைட் பண்ணிக்கலாம், மறுபடியும் என்ன பண்ண முடியாது, இரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது EPROM வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து அதிகமாக பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் தி எனேபிள் மேனுஃபேக்சர் டு சேஞ்ச் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த PROM டு ரீப்ளேஸ் வித் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் ஆர் இரேஸ் த கண்டென்ட்ஸ் பிஃபோர் த கம்ப்யூட்டர் இஸ் டெலிவர்டு. அதை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். நம்ம மொபைல் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த EPROM யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் தான் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேருந்து என்ன பண்ணலாம், PROM சிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த அப்டேட்டட் வெர்ஷன் நியூ வெர்ஷன்ஸ் மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் அடிக்கடி அந்த அப்டேட் கேது பற்றி. அதேமாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ கம்ப்யூட்டர்லையும் இந்த PROM சிப் இருக்குது அப்படின்னா, அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிவிட்டு அது இரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரியை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த EPROM அப்படின்னு நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி அப்படி பார்க்குறது முன்னாடி இந்த டூ வந்து சும்மா தெரிஞ்சுக்க போதும். அந்த மெமரி சிப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி EPROM சிப் have a transparent area or top surface which is covered by stickers. மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிக்கர் மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கோசரம் அப்படின்னா, இஃப் இட் கெட்ஸ் த ரிமூவ்டு இந்த அல்ட்ரா வயலட் லைட் இன் த சன்லைட் மே இரேஸ் த கண்டென்ட்ஸ். சாதாரண ஒரு சன்லைட் கூட உங்களுக்கு என்ன பண்ணோம்னா, அந்த பின்னு மேலே படுறப்ப, அந்த ரேம் சிப் மேலே படுறப்ப, ரோம் சிப் மேலே படுறப்ப உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் எழுதிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இரேஸ் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம்னா, அந்த கவர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள், இது சும்மா தெரிஞ்சு போதும், அவ்வளோதான். அடுத்து 3.5.3.3 எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி EEPROM அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் உனக்கு எக்ஸ்பிளைனில் கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் PROMோட ஒரு டைப் தான் இதுவும். தட் கேன் பி இரேஸ்ட் பை எக்ஸ்போசிங் இட் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். இது வந்து என்ன பண்ணோம்னா, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலியம் நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக நம்ம இரேஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டில் இருக்குது அப்படின்னா, நம்ம டேட்டாஸ்லாம் டெலிட் பண்ணுறோம், இல்லை மொபைல் வந்து ஃபார்மேட் எடுக்கிற இதில் என்ன பண்ணுறது, நார்மல் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் EPROM ரிட்டைன்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஈவன் when the power is turned off. இது என்ன பண்ணுதுன்னா, பவர் ஆஃப் ஆனாலும் சரி அந்த கண்டென்ட் வந்து தக்க வச்சுக்கும், ரிட்டைன் பண்ணிக்கும். கம்பேரிங் வித் ஆல் அதர் டைப்ஸ் ஆஃப் ROM, EPROM இஸ் ஸ்லோவர் இன் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இதெல்லாம் பார்த்தோம், ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த ரோமில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன PROM, அடுத்து EPROM பார்த்தோம். ஆனால் இந்த டூ கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து என்ன EEPROM அப்படிங்கிறது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருப்பாங்க இந்த டாபிக். இப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண பார்த்தியா, இப்போ நடத்தின டாபிக் அதிலேருந்து பார்த்துட்டுருங்க. ரீட் ஒன்லி மெமரி 3.5.3 இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. 5 மார்க் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டினாக உங்களுக்கு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4th கொஸ்டினாக உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. 4th நோட்டில் 4th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோம் 4th நோட்டில் 4th கொஸ்டின். ரீட் ஒன்லி மெமரி என்ன சொல்லிட்டு அவனை டெஃபினேஷன் எழுதிக்கிறீங்க. அவனுடைய ஃபஸ்ட் டைப்பு, அடுத்தது செகண்ட் டைப் ஃபுல்லாகவே எழுதணும். இதெல்லாமே ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி
இதுவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் பண்ணிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் வரல என்ன பண்ணணும், 4th ரோமேட்டில் 4th கொஸ்டின். இந்த டூ யூ நோ தேவையில்லை, இந்த டயக்ராம் வந்து நீங்கள் போட தேவையில்லை. 4th ரோமேட்டில் 4th கொஸ்டின். அடுத்தது இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் 2 மார்க் கொஸ்டின் இதுக்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆகிக்கும். புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் 5th கொஸ்டின். புக் பேக்கில் 2 மார்க்கில் 5th கொஸ்டின். விச் சோர்ஸ் இஸ் யூஸ்டு டு இரேஸ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஏ EPROM அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் மார்க் பண்ணிக்கும். ரீப்ரோக்ராம் தான் மெமரின்ற பற்றி இது வரலாம். இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அல்ட்ரா வயலட் லைட் எழுதுனாவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும். 4th ரோமேட்டில் 2nd ரோமேட்டில் 5th கொஸ்டின். 2nd ரோமேட்டில் 5th 2 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் கேட்ச் மெமரி அப்படின்னு என்ன சொல்லி பார்க்கலாம். இது மெமரி பார்த்தீங்கன்னா 3 டைப் கேட்ச் மெமரி அப்படிங்கிறது. இந்த கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து பாருங்கள் CPU அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், குறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு நடக்கிறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CPU வந்து ஏதாச்சும் டேட்டாஸ் வேணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நேராக மெமரியில் போகும். மெமரி போய்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் அந்த CPUக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ ஒவ்வொரு டைமும் CPU இங்கே போயிட்டு உனக்கு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா டைம் வந்து உனக்கு என்ன ஆகுதுன்னா லேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்பில்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேட்ச் மெமரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து CPU என்ன பண்ணுது, கேட்ச் மெமரிட்டு கேட்கும். கேட்ச் மெமரி என்ன பண்ணுது, மெயின் மெமரியில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி இங்கே வச்சிருக்கும். அப்போ உனக்கு என்ன பண்ணுறது, குயிக்காக அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கோசரம் யூஸ் பண்ணுற மெமரி எது அப்படின்னா இந்த கேட்ச் மெமரி அப்படிங்கிறது. இப்போ அதனுடைய தியரி பார்க்கலாம். கேட்ச் மெமரி 3.5.4. The cache memory is a very high speed and expensive memory. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகும். பட் என்ன எக்ஸ்பென்சிவ் மெமரி விச் இஸ் யூஸ்டு டு ஸ்பீட் அப் த மெமரி ரிட்ரீவல் ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் வந்து வேகமாக முடிக்கணும் அப்படின்னா டேட்டாஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது வேகமாக எடுத்து கொடுக்குற ஒர்க் வந்து எது செய்யும் அப்படின்னா இந்த கேட்ச் மெமரி வந்து நமக்கோசரம் செஞ்சு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு due to its higher cost, the CPU comes with a smaller size of cache memory compared with the size of main memory. இதனுடைய காஸ்ட் வந்து அதிகம். அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலராக தான் இருக்கும். வித்தவுட் கேட்ச் மெமரி எவ்ரி டைம் CPU requests the data it has to be fetched from the main memory which will consume more time. ஒவ்வொரு டைமும் CPU போயிட்டு மெயின் மெமரியில் கேட்குறப்ப டைம் வந்து உனக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமாக எடுத்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதோசரம் கொண்டு வந்து என்ன அப்படின்னா இந்த கேட்ச் மெமரி அதான் சொல்கிறாங்க. The idea of introducing cache is that this extremely fast memory would store the data that is frequently accessed and if possible the data that is closer to it. அதை பற்றி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த டேட்டாஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கேட்ச் மெமரி என்ன பண்ணுது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னா CPU டைரெக்டாக இங்கே வந்து என்ன பண்ணுது டேட்டாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணிக்குது. இப்போ CPU எங்கே வர தேவையில்லை, மெயின் மெமரிக்கு வர தேவையில்லை. அப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப உங்களுக்கு சேவ் ஆகுது. This helps to achieve the fast response time where response time இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அவசரம் எதுவும் அச்சீவ் பண்ணி கொடுக்கணும். ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் ஏதாச்சும் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா குயிக்காக என்ன பண்ணுது ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ வந்து CPU வந்து டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கே வரப்போ உனக்கு என்ன ஆகுதுன்னா லேட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறது கேட்சிட்ட கேட்குது. கேட்ச் மெமரி என்ன பண்ணுது மெயின் மெமரி வந்து டக்குன்னு எடுத்து உனக்கு என்ன பண்ணுது ரெஸ்பான்ஸ் கொடுத்துருது. அப்போ டேட்டாஸ் வந்து நம்ம குயிக்கானது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து where response time refers to how quickly memory can respond to read or write request. அப்போ ரெஸ்பான்ஸ் டைம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டைம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகே, விச் டைம் ரெஃபர்ஸ் டு ஹவு குயிக்லி மெமரி கேன் ரெஸ்பாண்ட் டு ரீட் ஆர் ரைட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னா இது வந்து 2 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்க. ரெஸ்பான்ஸ் டைம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் டைம் ரெஃபர்ஸ் டு ஹவு குயிக்லி மெமரி கேன் ரெஸ்பாண்ட் டு ரீட் ஆர் ரைட் ரெக்வெஸ்ட். ஒரு ரெக்வெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறப்ப ரீட் ஒர்க்காக இருந்தாலும் சரி ரைட் ஒர்க்காக இருந்தாலும் சரி எவ்வளோ குயிக்காக மெமரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாஸ் வந்து CPUக்கு எடுத்து கொடுக்குது. அந்த டைம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெஸ்பான்ஸ் டைம். நம்ம எவ்வளோ ஒரு ஒர்க் கொடுக்குறோம் எவ்வளோ வேகமாக முடிச்சு கொடுக்குறாங்க அதை என்ன சொல்கிறோம்னா ரெஸ்பான்ஸ் டைம். அது ரீட் ஒர்க்காக இருக்கலாம் ரைட் ஒர்க்காக இருக்கலாம். எவ்வளோ குயிக்காக அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அந்த பிட்வீன் அந்த டைம் ஆக்சஸ் டைம் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஃபிகர் ஷோஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கேட்ச் மெமரி பிட்வீன் த CPU அண்ட் மெமரி. அதுக்கான டைம் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. CPUக்கும் மெமரிக்கும் பிட்வீனில் கேட்ச் மெமரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு இன்சைட் 3 மார்க் கொஸ்டின் படிச்சுக்கோ. இதுக்கு வந்து இந்த டயக்ராம் போடணும். இன்சைட் கொஸ்டின் கேட்ச் மெமரி என்ன சொல்லிட்டு ஒரு 3 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. இன்சைட் 3 மார்க் கொஸ்டின் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இதோட முடிச்சுக்கோ. இந்த டயக்ராம் வந்து போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அதை பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்னு என்ன, சிடின்னு என்ன,
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் டிவிடினா என்ன, ஃப்ளாஷ் மெமரி டிவைஸ்னா என்ன, போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்னா என்ன, ப்ளூரே டிஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா, இன்றைக்கி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா ஒரே ஒரு 5 மார்க் கொஸ்டின். ரோம்னா என்ன, 5 மார்க் கொஸ்டின் ஒரே கொஸ்டின். ரோம்னா என்ன அதனுடைய டைப்ஸ் பார்த்தோம். 3.5.3ல ரோம்னா என்ன அதனுடைய 3 டைப்ஸ் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், கேட்ச் மெமரி என்ன சொல்லி பார்த்தோம். இந்த 2 கொஸ்டின் படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.